வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். என்னென்னு சொன்னால், ஒரு பொம்மை ஒன்று செய்கிற மாதிரி ஒரு வீடியோ. அதுவும் துணியில் ஒரு பொம்மை ஒன்று செய்கிறது. அதுக்கு நான் முதல் ஒரு பொம்மையை நான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிறேன். முதல் ஒரு சின்ன ஒரு பொம்மையை ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு அது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால அதுக்கு அதை விட கொஞ்சம் பெருசாக ஒரு பொம்மையை ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிறேன். இது நான் யூடியூப்பில் பார்த்த ஒரு வீடியோவை காப்பி பண்ணி தான் செய்ய போகிறேன். என்னென்னு சொன்னால், ஒரு ஸ்கூல் பிள்ளை ஒரு ஆளுக்கு தான் இதை நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். அவங்க ஒரு சாம்பிள் ஒன்று காட்டினாங்க எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி. ஸோ அதனால் நான் அதை மாதிரி தான் செய்ய போகிறேன். நான் அதில் யூஸ் பண்ண மெட்டீரியல் என்கிட்ட இல்லைன்றபடியால் நான் என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு தான் அதை நான் செய்ய போகிறேன். அதில் உடுப்பு மேலே ஒரு செக் மாதிரியான ஒரு துணி தான் அதுக்கு போட்டிருந்தது. ஆனால் அப்போ என்னட்ட அந்த துணி இல்லாதபடியே நான் அந்த துணியை நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன், கருப்பு வெள்ளை மாதிரி. அதுக்கு பிறகு ஜீன்ஸுக்கு ஒரு ரெட் கலர் துணி பாவிச்சிருக்கிறாங்க. ஸோ நான் அந்த ரெண்டையும் என்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு அதை மேனேஜ் பண்ணி நான் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை மாதிரி நான் அதை பொடியை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி ஜீன்ஸ் சைட்டையும் நான் எடுத்து ரெண்டுக்கும் பஞ்சு அடைஞ்சு அதை ஓரளவுக்கு நான் ஃபோம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். பஞ்சு அடைஞ்சிட்டு நான் அதை குண்டு பின்னால் நான் குத்திட்டு அதுக்கு பிறகு அதை நான் தைக்க போகிறேன். கையால் தான் தைக்க போகிறேன். இதை மிஷினால் தைக்கலாது, கையால் தான் நான் தைக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த பொடி செஞ்ச பிறகு தான் நான் இதில் தலை செய்ய போகிறேன். தலையை தனியாக நான் தைச்சிட்டு இந்த பொடியோடு ஜாயின் பண்ண போகிறேன்.
ஓகே, நான் வந்து தலையை வந்து நான் அந்த உடம்போட நான் பொருத்திட்டேன். அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கு வந்து தலைமுடி வைக்க போகிறேன். இதில் தலைமுடி வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்து ஒரு கேர்ள் மெத்தடில் தான் இது இருக்க போகுது. அதாவது சுருள் முடி டைப்பில் தான் இருக்க போகுது. அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னால், முதல்ல ஒரு நூலை எடுத்து கையில் சுற்றி அதை வந்து நடுவில் வந்து ஒரு பிரித்து கட்டிட்டு இதை மாதிரி நிறைய செஞ்சு வச்சுட்டு அதைத்தான் நான் வந்து அந்த பொம்மையின் தலையில் வந்து குத்தி குத்தி தைக்க போகிறேன். தைச்சி அப்படி நிறைய கட்டைக்க இந்த பொம்மையின் தலைமுடி வந்து நல்ல ஒரு சுருள் முடி மாதிரி நல்ல ஒரு ஹெவியாக அடர்த்தியாக இருக்கும். இப்போ நான் ஒவ்வொன்றை வச்சு அதை தைச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, நான் இப்போ எல்லா தலைமுடியும் நான் ஒன்று தைச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த கோட் மாதிரி மாடலில் நான் அதுக்கு 2 பட்டி மாதிரி அந்த ஜீன்ஸுக்கு வச்சு கழுத்தில் வந்து ஒரு போ மாதிரி ஒன்று செஞ்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த கழுத்து இந்த பொடியின் கீழே அந்த உடுப்பு மாதிரி தான் மேலே போட்டிருந்தேன். அதுக்கு கீழே கை மாதிரி ஒன்று வைக்கிறேன். அதுக்கு பிளேன் கலரில் வந்து ஒரு துணி ஒன்று தைச்சி அதுக்கு பஞ்சடைஞ்சு அந்த கை மாதிரியான அமைப்பை அந்த பொடியோடு வச்சு தைச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு அதுக்கு காலுக்கும் ஒரு சின்ன கால் மாதிரி ஒன்று வச்சு அதுக்கு சப்பாத்து மாதிரி ஒரு கருப்பு துணியால் தைச்சி அதுக்கு நான் வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ நான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நீங்களே வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.